ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஜிடி அகமதாபாத்ல. எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு பிரேக் அப்புறம் வராங்க. பிரேக்ல மால்டீவ்ஸ்லாம் போயிட்டு வராங்க போல இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி தவிர மற்ற மோஸ்ட் ஆஃப் த டீம் வென் டு த மால்டீவ்ஸ் அண்ட் தேர் பேக். ஜிடி ஆர் பிளேயிங் அட் ஹோம். இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? எலிமினேஷன் ரவுண்டு ஒரு சில டீமுக்கெல்லாம் எப்படின்னா இதுக்கு மேல ஏன்னா அந்த நாலு டாப்ல இருக்கிற டீம் ஜெயிச்சு 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 போயினே இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு ஸ்லிப் அப் அதான் சொல்றேனே. முதல்ல நான் தான் சொன்னேன் 14 பாயிண்ட் வந்தா சான்ஸ் இருக்கு நல்ல நெட் ரன் ரேட்டோடனே. ஐ வாஸ் ராங் இன் மை கேல்குலேஷன்ஸ். 14 பாயிண்ட் போராது. ஒருவேளை கேகேஆருக்கு அப்படி ஒரு 15ல ஒரு சான்ஸ் இருக்கலாம். 16 பாயிண்ட் இல்லைன்னா நீங்க போகவே முடியாதுங்கும் போது சன்ரைசர்ஸும் சரி கேகேஆரும் சரி எல்லா மேட்சும் ஜெயிச்சுனே இருக்கணும். ஒரு ஸ்லிப் அப் கூட உங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் பிச் இது. இப்ப பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேட்டிங் செகண்ட் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. பெருசா எந்த ஒரு அட்வான்டேஜும் இங்க இருக்கிற மாதிரி தெரியல ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். மீன் ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 184 இஸ் மீன் ஆவரேஜ் ஸ்கோர். அந்த மீன் ஆவரேஜ் ஸ்கோர் அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் நிறைய உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல சரியா ஆடாதது தான். 195 இஸ் கோயிங் டு பி த வின்னிங் ஸ்கோர் இயர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நீங்க பவர் பிளேல இங்கேயும் பார்த்து ஆடணும். பவர் பிளேல கொஞ்சம் இந்த பக்கம் அலையும். ஒரு 45 ஃபார் 1 அந்த மாதிரி ஆடிட்டு செகண்ட் பேஸ்ல ஒரு 35 ஃபார் 1 ஒரு 80 ஃபார் 2 அந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 11 to 15 இருந்து நீங்க அடிக்க ஆரம்பிக்கணும். 11 to 15ல ஒரு 50 ரன் கடைசி 5 ஓவர்ல 60 65 ரன் வந்துடும். டேக் யூ டு யுவர் டோட்டல் பிட்வீன் 195 to 200. 195 to 200 அப்படின்னா யூ டு ரியலி ரியலி போல் பேட்லி. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இங்க உங்களுக்கு வின் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் இன் பவர் பிளே எப்படி ஆடுறீங்க அப்படின்னு. யூ ஷுட் நாட் பி ரெண்டு மூணு விக்கெட் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் போலிங் கடைசி 6 ஓவர்ல 14 to 20 நிறுத்தவே முடியாத பேஸ் அது பயங்கரமா உங்களுக்கு ஸ்கிட் ஆகும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தீஸ் டூ வின் ஃபேக்டர்ஸ். முதல்ல நீங்க 6 ஓவர் பேட்டிங் செட் பண்ணிட்டு கடைசி 6 ஓவர் எப்படி போலிங் போடுறீங்கன்னு. இப்ப இவங்களுக்கு ஜிடிக்கு பெருசா யோசிக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. பிளேயிங் குட் கிரிக்கெட். லாஸ்ட் கேம் தேர் அவுட் பவர்டு பை எ 14 இயர் ஓல்டு. அதனால அவங்க வருத்தப்படுறதுக்கும் எதுவும் கிடையாது. தேவ் பீன் பிரில்லியன்ட் when it comes to strategy and all these things. சாய் கிஷோரை மட்டும் லெஃப்ட் ஹேண்டர் போலிங் போட விடாம பண்ணாதீங்க. அந்த ஒன்னே ஒண்ணுதான் இஸ் குட் எனப் டு போல் டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆல்சோ. டெவலப் த கேரம் பால். இஸ் a வெரி ஸ்மார்ட் திங்கர். க்ரூனெல்லாம் அப்படி பண்ணாம அவங்க கொடுக்குறாங்க ஆர்சிபில. இவங்களும் அதே மாதிரி கொடுக்கலாம். அதனாலதான் ஆர்சிபி இஸ் இன் டாப் ஆஃப் த டேபிள். ஆர்சிபி ஹஸ் டன் வெல் இன் த ஆமா. ஆப்ஷன். தேர் அன்னைக்கு யூசிங் தேர். அனுகூல் ராய் கூட கொடுத்து விக்கெட் எடுத்தாருல, அபிஷேக் போறல் விக்கெட். அதைத்தான் சொல்றேன். இவங்க அதை பண்ண மாட்டேன்றாங்க. இப்ப இவங்களுக்கு கன்சிடரிங் எஸ்ஆர்எச் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வாஷிங்டன் சுந்தர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரீடைன் இஸ் பிளேஸ். பிராக் அந்த ககிசோராபாத் என்ன ஆனாரு நான் கேட்கதான் தெரியாதே. நினைச்சேன். அப்ப அது அவ்வளவுதான், எதுக்கு நான் மூடிடலாமா? எதுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் தெரியாது. ஒன்னும் நியூஸே கிடையாது ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் என்ன ஆக போகுதுன்னு. பட் அவர் இப்ப யோசிச்சு பாருங்க. போன மேட்ச் தான் பர்டிகுலர்லி அந்த 212 16 ஓவர்ல கொடுத்த உடனே கொஞ்சம் பிரபாதா இருந்தா பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்னு போன மேட்ச் அவங்க யோசிச்சிருப்பாங்க. அண்ட் தேர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் தட் வாட் வேல்யூ ரபாதா ஆட்ஸ் இன் டு அன் ஐபிஎல் டீம். ஏன்னா ஜெனுவன் விக்கெட் டேக்கர். இவங்களோட பிளேயிங்ல பாத்தீங்கன்னா சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஷெர்ஃபேன் ரதர்பட், ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், பிரசீத் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ். இவங்க இம்பாக்ட்ஸ் வில் பி இஷாந்த் சர்மா. இப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு நாளைக்கு இறங்கி அப்படியே அப்படி தூக்கிட்டு அப்படியே நிக்கிறாரா ககிஸ்வரபாதா அப்படி நின்னாருன்னா ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் இந்தியா ரீச் ஆகல அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ் படி. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் சொல்றேனே. இவங்களோட ஒரே ப்ராப்ளம் பேட்டிங் தான். அன்பார்ச்சுனேட்டா அந்த தடவை கிளிக் ஆகல இவங்களுக்கு. இவங்களோட பிளேயிங்ல பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ், இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி முன்னாடி வரணும். பின்னாடி இறக்காதீங்க. போன மேட்ச் ஒரு இப்ப ஆனா சான்ஸ். அவர் போன மேட்ச் பின்னாடி வந்துதான் மேட்சை பினிஷ் பண்ணி கொடுத்தாருன்னு அங்கேயே இருப்பான்ருவாங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா நிதிஷ் ரெட்டி அட் 4 ஃபாலோட் பை கிளாசன், காமிந்து மெண்டிஸ், அனிகேத் வர்மா, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பின்னாடி வச்சுப்பேன். பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி, ஜீஷான் அன்சாரி. அண்ட் தென் த இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி ஜெய்தேவ் உனத்கட். ஏன்னா இன்னொன்னு சொல்றேன். இந்த பிச்சில் ரெண்டு ஸ்லோ டெலிவரி ப்ரிடாமினா போடுற போலர்ஸ் வச்சு போறது கொஞ்சம் ரிஸ்க்.
ஹர்ஷல் பட்டேலும் பிரிடாமினன்ட் ஸ்லோவர் டெலிவரி போலரு, ஜெய்தேவ் உனத்கட்டும் பிரிடாமினன்ட் ஸ்லோவர் டெலிவரி போலரு. அதனால இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் தே வில் கோ வித் த கரண்ட் ஃபார்ம். இதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா ஜெய்தேவ் உனத்கட் கடைசி 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்த போது நல்லா போட்டிருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் இஸ் ஜெனுவன் விக்கெட் டேக்கர். அதை பத்தி எந்த இதுவுமே கிடையாது. லாஸ்ட் 3 4 வருஷமாவே அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதனால அதை பத்தி எந்த இதுவும் கிடையாது. இப்ப நான் சொல்றது எல்லாம் கண்டிஷன்ஸ் ஃபார் கிங் அப்படின்றேன். டுமாரோ ஐ மேட் ப்ரூவ்ட் கம்ப்ளீட்லி ராங். 2 பேரும் ஆளுக்கு 3 விக்கெட் எடுக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கொஞ்சம் குயிக்கா போடுற போலர் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆர்எல்ஸ் யூ கேன் ஆல்சோ ஆட் அ ஸ்பின்னர். இது இப்ப உங்களுக்கு காமிந்து மெண்டிஸ் இருக்கிறதுனால எப்படி யோசிப்பாங்க, ஆம்பி டெக்ஸ்டர்ஸ் அவரு லெஃப்ட் ஹேண்டருக்கு ஆஃப் ஸ்பின்னர், ரைட் ஹேண்டருக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறதுனால அந்த மாதிரி வச்சு இது பண்ணலாம்னு பார்ப்போம். இந்த டீமும் நல்லா இருக்கு, சன்ரைசர்ஸ் டீமும் நல்லா இருக்கு. வேற எந்த சந்தேகம் பட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் 6 overs ஆஃப் சேஃப்டின்னு பாத்தீங்கன்னா சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜோஸ் பட்லர். இங்க பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுற அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் 3 பேருமே ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுறவங்க. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஜிடி போலர்ஸ் அபி பிக்கிங் அப் விக்கெட்ஸ், அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது. அதனால அந்த எட்ஜின் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலிட்டிங்கும் போது டெஃபினட்டா வந்துட்டு உங்களுக்கு அது குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டெத் ஓவர்ஸ் போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷமி இஸ் நாட் த சேம் ஷமி விச் வி ஸ்போக் அபவுட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஷமி பேட் கமின்ஸ் வில் டெஃபினெட்லி லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் bowling the difficult overs that has been always done for any team he plays. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க தான் சொல்றேன், இந்த ஸ்லோயர் டெலிவரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த காம்பினேஷன் ஆஃப் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஜீஷான் அன்சாரி. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎஸ்பி சார் ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா ஒரு 2 மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு. ரஷீத் கிருஷ்ணா கைய சுத்தினாலே உங்களுக்கு விக்கெட் விழுது. ரஷீத் கானும் ஒரு ஓவர் டெத்துல போடுறாரு. இஷாந்த் சர்மா இருக்காரு. அதனால பெருசா வந்து 2 டீமுக்கும் எட்ஜ் கிடையாது. அவங்களும் அடி வாங்குறாங்க, இவங்களும் அடி வாங்குறாங்க. பட் தேர் பிளேயிங் அட் ஹோம் அண்ட் the first 6 overs of batting is going to be another crucial win factorன்றதுனால slight edge will be in favor of GT. இல்ல பீடாக் எலிமினேஷன் நடக்காது. சன்ரைசர்ஸ் வில் பி ஸ்டில் அலைவ் அட் த எண்ட் ஆஃப் டுமாரோஸ் கேம்ன்றீங்களா, என்ன சொல்றீங்க? சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது போயிடா. பார்க்கலாம் தெரியுமே, என்ன ஆகுதுன்னு. தெரியுமே. இந்த சிஎஸ்கேவை தவிர சொல்றது எல்லாமே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இது நான் ஜஸ்ட் கெஸ்ஸிங் போயிடா. 1 வீக் கழிச்சு வந்திருக்காங்க. அது எல்லாம் மென்டலி ரிலாக்ஸ்டா வந்திருப்பாங்க. ஒரு ஆல் அவுட் போகலாம் புதுசா பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி பேசிதான் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. மால்டீவ்ஸ் கூட்டிலாம் போயிட்டு வந்திருக்கோம், நம்ம இவ்வளவு ஜாலியா இருந்துட்டு ஒரு வாரம் இப்போ போய் நம்ம எல்லாம் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ரீஜூனேட்டடா வருவாங்க. வந்து இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே ஃபேண்டசிக்கு போலாமா? நல்ல டீம் சார் சன்ரைசர்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் யுவர் சாய்ஸ் ஆஃப் பிக்கிங் தெம் அஸ் வின்னர் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. நான் கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ணி நான் சொல்றேன். சன்ரைசர்ஸ் மேல மணி போடுறதுன்றது இட்ஸ் நாட் சம்திங் இட்ஸ் கோயிங் டு சர்ப்ரைஸ் இன் டாப் கிளாஸ் டீம். அன்பார்ச்சுனேட்லி தே ஹவ் நாட் கிளிக்டு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்கிட் ஆகும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா ஐ வில் பிக் ஜாஸ் பட்லர், சுப்மான் கில், டிராவிஸ் ஹெட், ஹென்ரிக் கிளாசன். ஒரே ஒரு போலர் நான் எடுக்கிறது ரஷீத் கிருஷ்ணா. நீங்க சொல்லும் போதெல்லாம் ரஷீத் கான் விக்கெட் எடுக்கிறாரு. ஒருவேளை அவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா தெரியாது. பட் ஸ்டார்ட் வித் யுவர் சாய்ஸஸ். சரி, ரஷீத் கான் எடுக்கிறேன் திரும்பியும். இப்போ அதான் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா தான் போடுறாரு. டோர்னமெண்ட் ஸ்டார்ட்ல போட்டதுக்கு இப்போ பெட்டரா தான் போடுறாரு. நாட் அட் இஸ் பெர்ஹாப்ஸ் அட் இஸ் பர்சனல் பெஸ்ட், பட் பெட்டர் நோ. ரஷீத் கான் 1, சாய் சுதர்ஷன் அவரையும் விட முடியாது ஃபேண்டசிக்கலாம். சாய் சுதர்ஷன் 2, அபிஷேக் சர்மா நீங்க எடுக்கல, அவரையும் விட முடியாது. அடிச்சிட்டாருன்னா திடீர்னு அப்படி மற்றவங்களுக்கு பாயிண்ட் போயிடும். ஸோ அபிஷேக் சர்மா, சாய் சுதர்ஷன், ரஷீத் கான் 3. சிராஜும் என்னதான் இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு அப்பப்போ. ஸோ சிராஜையும் விட முடியல. 4. பேட் கமின்ஸ் நீங்க எடுத்துட்டீங்களா பீடா? எடுக்கல. பேட் கமின்ஸே எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்டு த விக்கெட் ஸ்லோ ரன் போட்டு விக்கெட் எடுப்பாரு. எப்போ விக்கெட் வேணுமோ கரெக்டாக வந்து போட்டுருவாரு. ஸோ பேட் கமின்ஸே நான் எடுக்கிறேன். ஸோ இதான் என்னுடைய ஃபேண்டசி பிக்ஸ் பீடா. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபேண்டசி காம்பினேஷன்ஸ், பிளேயிங் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஸோ நீங்க வந்து குஜராத் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் எஸ்ஆர்எஸ் ஜெயிப்பாங்க, ஃபைட் டு லிவ் அனதர் டே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மேட்சை பத்தி உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? I will be happy if SRH win. They're a quality team. சூப்பர்ப் ரிட்டன்ஷன்ஸ் பண்ணாங்க, சூப்பர்ப் ஆக்ஷன் பிக்ஸ். அனிகித் வர்மான்னு ஒரு புது பிளேயர் யாருக்குமே தெரியாது, வந்து பிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜீஷான் அன்சாரி ஸ்பில்ட் அப் ஆடம் ஜம்பாஸ் ஆப்சன்ஸ் பியூட்டிஃபுல்லி. ரொம்ப ஒரு அருமையான ஒரு டீம் எடுத்திருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் மல்டர் இருக்காரு, ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் காமிந்து மெண்டிஸ் இருக்காரு, ஒரு இன்ஸ்பைரிங் கேப்டன் would always lead from the front. சூப்பர் டீம் SRH. And I also said they will get into playoffs அப்படின்னு.
அப்படிங்கும்போது தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ் இஃப் தே ஃபைட் டு லிவ் another டே. அதுல எந்த சர்ப்ரைஸும் இருக்காது இஃப் எஸ்ஆர்ஹெச் இஸ் கோயிங் டு புட் இட் அகேன்ஸ்ட் ஜிடி. பட் ஜிடி பாத்தீங்கன்னா தே பீன் வெரி வெரி கிளினிக்கல். ஒரு பேனிக் ஆகாத டீம், ஜெயிச்சாலும் தோத்தாலும் லெவல் ஹெட்டடா இருக்கிற ஒரு டீம். தேர் ட்ரைங் டு பிளே வித் தர் சேம் டெம்ப்ளேட் ஆஃப் பேட்டிங் த டாப் 3 to 13 overs and see வித் ஓ எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீம் ஆடுறோம் 240 வேணும், அந்த கதையே கிடையாது. எனக்கு 13 ஓவர் வரைக்கும் டாப் ஆடுற ஒரு தாண்டி எவ்வளவு வருது, 190 வருது, ட்ரை அண்ட் டிஃபெண்ட் லூஸ். அந்த மாதிரி ஒரு கிளியர் திங்கிங்கோட ஒரு ரோல் கிளாரிட்டியோட போற டீம் ஜிடின்றதுனால அவங்களுக்கு நான் எட்ஜ் கொடுத்துருக்கேன் வழிய. there is a massive chance that you are going to come right, and they are not a team which is going to give up so easily. I can honestly tell you, நீங்க சொன்ன மாதிரி இந்த மால்டீவ்ஸ் எல்லாம் போயிட்டு வருவாங்க, they've taken cricket out of the thing. They'll be thinking that they're starting their IPL afresh. They won't be thinking what happened in the 9 games. They got 5 games in hand to go. They're good enough to win all these 5 games. Let us see what happens if they try to leave another team. Will come back and do the review with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.